இது நபீனா மூசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்ததாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் தபரானியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த துவாவை தினசரி 7 முறை ஹஜ்ரத் மூசா அலை இஸ்லாம் அவர்களை அல்லாஹ் ஓத சொன்னானாம். அதே போல நாமும் மாறாமல் ஹஜ்ரத் மூசாவை போல 7 முறை இன்ஷா அல்லாஹ் என்ன செய்ய வேண்டும்? ஓத வேண்டும். ஓதுவதோடு கூடி அடுத்தவர்களுக்கு துவா செய்யவும் மறந்துவிடக் கூடாது. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல அடுத்தவர்களுடைய நிலை, அடுத்தவர்களுடைய சூழ்நிலைகளை எல்லாம் மனதில் நிறுத்தி அவர்களுக்காக கேட்கக்கூடிய துவாவையும் நம்ம என்ன செய்யக்கூடாது? மறந்துடக்கூடாது. அதோடு கூடி இந்த துவாவை நம்ம செய்யணும். முதல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது ஸலவாத் ஓதணும். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் இந்த துவாவை மூசா அலைஹிஸ்ஸலாம் செய்ததாக நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. அதில் ரசூலுக்கு செய்யக்கூடிய கைமாறு ஸலவாத்து. கண்ணியத்திற்கும் மகத்துவத்திற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹலாலான ஹாஜத்துக்கள் உலகத்தில் பலதரப்பட்டதாக இருக்கின்றன. சிறந்த வாழ்வாதாரம், சிறந்த ஆரோக்கியம், சிறந்த மன நிறைவு. அதே போல கொஞ்சம் கூட மாறாமல் நாம் யாரை பிரியப்படுகிறோமோ அந்த மக்களுக்கு நம்மை போல சிறந்த ஆரோக்கியம், சிறந்த நிம்மதி, சிறந்த வாழ்வாதாரம். பிள்ளைகள், மனைவி, சொந்தங்கள், பந்தங்கள், நண்பர்கள், வட்டாரங்கள் என்று எல்லாரையும் சொல்லலாம். அன்பிற்குரியவர்களே, இது அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக கைவசம் வைத்திருப்பவன் நம்மை படைத்த இறைவன் தான். அவன்தான் நமக்கான வாழ்வாதாரத்தையும் நிர்ணயம் செய்பவன். நம்முடைய நட்பு வட்டாரங்கள், நம்முடைய சொந்த பந்தங்களின் வாழ்வாதாரத்தையும் நிர்ணயம் செய்பவன். சில பல நேரங்களில் தான் நன்றாக இருந்து தனக்கு மிகவும் நெருக்கமான சொந்தங்களும் பந்தங்களும் கஷ்டப்படும் போது உண்மையிலேயே ஒரு மூமினான இதயம் கொண்ட ஒரு முஸ்லிமுக்கு அதை தாங்கி கொள்ள முடியாது. இவன் அங்கே ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு நினைச்சா கூட அந்த மக்களை தூக்கி விடக்கூடிய அளவுக்கு இவன்கிட்ட பொருளாதாரம் இருக்காது. அந்த மக்களுக்கு பெரிய அளவுக்கு உதவி செய்து கண்ணுக்கு நிறைவான வாழ்க்கையை அவங்களுக்கு கொடுத்து அதை நம்ம கண்ணால் பார்க்கலான்னு நினைச்சா கூட இவனுக்கு அதற்குண்டான வசதி வாய்ப்புகள் இராது. இந்த மாதிரி சூழ்நிலையில் பரந்த மனப்பான்மையோடு அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்காக கேட்கக்கூடிய துவா அது ரொம்பவும் வேல்யூபுளானது. நான் உங்களுக்கு சொன்னதுண்டு, எப்போது பிறருக்காக துவா செய்வதற்கு ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறீர்களோ உங்களுடைய பிரார்த்தனைக்கு ஆமீன் சொல்வதற்காக அல்லாஹ் ஒரு மலக்கை நியமனம் செய்கிறார். நீங்கள் பிறருக்காக கேட்கக்கூடிய ஒவ்வொரு துவாவையும் அவர் திரும்ப மடக்கி என்ன பண்றாருண்டா, உனக்கும் அதை அல்லாஹு தாலா தரட்டும், உனக்கும் அதை அல்லாஹு தாலா தரட்டும்னு சொல்லி சொல்றாரு. இந்த பாக்கியத்தை நிறைய பேர் உணர்றதில்லை. அதனால பிறரை பற்றி பெருசா சட்டை பண்றதில்லை. சகோதரர்களே, இன்றிலிருந்து சங்கல்பம் எடுங்க. உங்களுக்காக துவா செய்வதை போல உங்களுக்கு நெருக்கமான மக்களுக்கும் உங்களுக்கு நல்லது செய்த மக்களுக்கும், ஏன் செய்யாம இருக்கக்கூடிய மக்களுக்கும் நீங்கள் கேட்கக்கூடிய துவாவுக்கு அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் அந்த பங்கை தருகிறான் அப்படின்றத மனதில் வைத்து அடுத்தவங்களுக்கு துவா செய்வதில் ரொம்பவுமே முனைப்பு காட்டுங்க சகோதரர்களே. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். ஃபஜ்ர் தொழுது முடித்த உடனே உங்களுடைய பிரார்த்தனை நேரம் இருக்கிறது அல்லவா, அந்த பிரார்த்தனை துவாவுடைய நேரத்தில் அடுத்தவர்கள், உங்களுக்கு உதவியவர்கள், உங்களுடைய நினைவில் நிற்பவர்கள், அவர்களுக்காக அவர்களுடைய பிரச்சனைகளுக்காக இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க. ஹஜ்ஜுடைய காலமாக இருக்கிறதுனால ஹஜ்ஜுக்காக துவா செய்து கொண்டே இருங்க. யாரெல்லாம் உங்களிடத்தில் ஹஜ்ஜு பயணத்திற்கான வாழ்த்தை வேண்டி வந்தார்களோ, துவாவை வேண்டி வந்தார்களோ, அல்லாஹ் அவர்களுக்கு அந்த ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை பரிபூர்ணமாக தந்து மக்பூலான மப்ரூரான ஹஜ்ஜை அவர்களுக்கு தருவாயாக, பயணத்தை லேசாக்குவாயாகன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, யா அல்லாஹ் எங்களுக்கும் அந்த பாக்கியத்தை தருவாயாகன்னு சொல்லிட்டு கேளுங்க. அல்ஹம்துலில்லாஹ். சரி, ஹைர். உங்களுக்கு எதை கேட்டாலும் அல்லாஹ் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு துவா. இது நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்ததாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் தபரானியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த துவாவை தினசரி 7 முறை ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஓத சொன்னானாம். அதே போல நாமும் மாறாமல் ஹஜ்ரத் மூசாவை போல 7 முறை இன்ஷா அல்லாஹ் என்ன செய்ய வேண்டும்? ஓத வேண்டும். ஓதுவதோடு கூடி அடுத்தவர்களுக்கு துவா செய்யவும் மறந்துவிடக் கூடாது. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல அடுத்தவர்களுடைய நிலை, அடுத்தவர்களுடைய சூழ்நிலைகளை எல்லாம் மனதில் நிறுத்தி அவர்களுக்காக கேட்கக்கூடிய துவாவையும் நம்ம என்ன செய்யக்கூடாது? மறந்துடக்கூடாது. அதோடு கூடி இந்த துவாவை நம்ம செய்யணும். முதல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது ஸலவாத் ஓதணும். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் இந்த துவாவை மூசா அலைஹிஸ்ஸலாம் செய்ததாக நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. அதில் ரசூலுக்கு செய்யக்கூடிய கைமாறு ஸலவாத்து. முன்பின் ஸலவாத்துக்கள்
முடிந்தால் 3 முறை, இல்லை என்றால் 1 முறை, ஆரம்பத்திலும் கடைசியிலும் ஓதி முடித்துவிட்டு அல்லாஹும்ம அன்த ஹலக்தனி வ அன்த தஹ்தீனி வ அன்த துத்இமுனி வ அன்த துஸ்கீனி வ அன்த துமீதுனி வ அன்த துஹ்யீனி. அல்லாஹும்ம அன்த ஹலக்தனி வ அன்த தஹ்தீனி வ அன்த துத்இமுனி வ அன்த துஸ்கீனி வ அன்த துமீதுனி வ அன்த துஹ்யீனி. அல்லாஹும்ம அன்த ஹலக்தனி வ அன்த தஹ்தீனி வ அன்த துத்இமுனி வ அன்த துஸ்கீனி வ அன்த துமீதுனி வ அன்த துஹ்யீனி. அவ்வளவுதான். அர்த்தத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே இதுல வந்துடும். நல்ல ஆரோக்கியமான உடல் வந்துடும், நல்ல ஆரோக்கியமான ரிசுக்கு, ஹலாலான ரிசுக்கு வந்துடும், நேர்வழி வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா காலம் முழுக்க உடம்பில் இருக்கக்கூடிய நோய் நொடிகள் நீங்கும், ஆயுள் மேம்படும், நீண்ட ஆயுள் அல்லாஹு தஆலா தந்துடுவான். ஒரு கல்லுல பழமாங்கா சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கல்லுல 2 மாங்காண்டு. இந்த துவாவை பொறுத்தவரை, இந்த துவாவுடைய விஷயத்துல நான் சொல்லுவேன், ஒரு கல்லுல பழமாங்கா. அல்ஹம்துலில்லாஹ். அர்த்தத்தை பாருங்களேன். அல்லாஹும்ம அன்த ஹலக்தனி, யா அல்லாஹ் நீ தான் என்ன படைச்ச. இப்படி சொல்லும்போது அல்ஹம்துலில்லாஹ் அவனுடைய உடல் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துடும். வ அன்த தஹ்தீனி, எனக்கு நீதான் நேர்வழி காட்டுன அப்படின்னும் போது உள்ளத்தில் இருக்கக்கூடிய தவறான எண்ணங்கள் நீங்கி நேர்வழியை அல்லாஹு தஆலா அவனுக்கு நசீபாக்க கூடும். வ அன்த துத்இமுனி, எனக்கு நீதான் உணவு தந்திருக்கிற, வறுமையில்லாத கஷ்டமில்லாத அருமையான ரிசுக்கை அல்லாஹு தஆலா அவனுக்கு தந்துடுவான். வ அன்த துஸ்கீனி, எனக்கு நீராகாரம் நீ தான் போகட்டுன, தண்ணீர் நீ தான் கொடுத்த அப்படின்னும் போது அல்ஹம்துலில்லாஹ் காலம் முழுக்க பஞ்சம் என்ற அந்த பெரும் பலாய் முசீபத்தில் இருந்து அவனும் அவன் தலைமுறையும் பாதுகாக்கப்படுது. வ அன்த துமீதுனி, என்ன மௌத்தாக்குறது நீதான், நல்ல மௌத்த அல்லாஹு தஆலா நசீபாக்குறான். வ அன்த துஹ்யீனி, என்ன வாழ வைப்பது நீதான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு அக்பர். இந்த துவாவை கேட்ட மாத்திரத்திலேயே உள்ளமெல்லாம் புலகாங்கிதம் அடையக்கூடிய இறைவன், நீங்கள் கேட்டதன் காரணமாக படைத்தவனான இறைவன் தான் இதையெல்லாம் உங்களுக்கு தருகிறான் என்ற அந்த நம்பிக்கைக்கு பரிசாக நீங்கள் கேட்ட அனைத்தையுமே இன்ஷா அல்லாஹ் கொடுத்து விடுவார். அல்ஹம்துலில்லாஹ். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை கண்டெடுத்து தங்களுக்காக சொன்ன எமக்காக துஆ செய்யுங்க. ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.